வணக்கம். கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு 2025 மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பலன்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும், எந்த அளவுக்கு பாதகமாக இருக்குது, இந்த பாதகத்திலிருந்து நம்ம எப்படி விடுபடுவது, இதுதான் மெயினாக இந்த மாதம் பார்க்கணும். பொதுவாகவே கன்னி உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்துல மெயினான ஒரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம் சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கு. இந்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மார்ச் கடைசியில இதுவரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கண்டச்சனியாக வர்றார். ஆக 7ல வரக்கூடிய சனி பகவான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்க அப்படின்னு பாக்குறோம். பொதுவா என்னென்ன பலன்கள் இந்த மாதத்துல உங்களுடைய பொருளாதார நிலைகளை முதல்ல பாக்குறோம். பரவாயில்ல, யாருடைய பணமாவது உங்க கையில இருக்கும், மணி ரொட்டேஷன் பரவாயில்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவல்ல இருக்கா அப்படின்னு பாக்குற போது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறது நீங்க எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ லைஃப்ல எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதுல நீங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நீங்க எதுலையுமே ஒரு ஆத்மார்த்தமா ஈடுபாட்டோட செய்யுங்க, கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. குறிப்பா சோம்பேறி தரத்தை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவானும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து உங்க லைஃப்ல பண்றீங்களோ அவ்வளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. குறிப்பா லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது அப்படிங்கிற பிளானிங்க இப்பயே பண்ணுங்க, இந்த மாதமே பண்ணுங்க. அதன் பிரகாரம் நீங்க செயல்படுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனைகள் இருக்கும் அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. அதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்கு. உங்களுடைய பிரச்சனைகளுடைய தீர்வு இறை அருளால் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த மாதம் உண்டு. சார், நான் ரொம்ப நாளா வீடு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இடம் மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, என்னுடைய சொத்து ப்ராப்பர்ட்டி சேலாகவும் நினைச்சேன், நல்ல விலைக்கு போகலாம், இது வரைக்கும் எப்போ போகணும் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதம் உறவுகள் அத்தனையுமே மெயின்டைன் பண்ணுங்க. உறவுகளால் பிரச்சனை, உறவுகளால் ஓரளவுக்கு நன்மை, ரெண்டுமே இந்த மாதத்துல உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால எல்லா விதமான உறவுகளையும் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் போறதுக்கான காலங்கள் தான் இந்த மாதம் நிறைய இருக்கு. இந்த மாதத்துல உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கு. இது எக்ஸாமினேஷன் டைம், அண்டர் எஜுகேஷன் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி, ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்துல நான் ரொம்ப நாளா நகை வாங்கணும்னு நினைச்சேன், நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்க நகை வாங்குறதுக்கு நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும். கையில பணமே இல்லை, இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது நீங்க கேட்கறது புரியுது. இதெல்லாம் நீங்க கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு போகும்போது செஞ்சுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக யாரெல்லாம் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்களோ அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். ஸோ இந்த மாதத்துல நான் பெரிய லெவல்ல உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கேன், ப்ரொடக்ஷன் லைன்ல இருக்கேன். என்னுடைய ப்ரொடக்ஷன் மட்டுமல்ல, மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. அது மட்டுமல்ல, நீங்க விவசாயத்துல இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே உண்டு. ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய 5ஆம் அதிபதியாக சனி அவர் 9ஆம் இடத்துல இருக்க. அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தெய்வ அனுகூலத்தை குறிக்கும். 5ஆம் இடம் நீங்க எந்த மதமாக இருந்தாலும் உங்களுடைய மதத்தின் மேல் ஈடுபாடு பற்று அதிகரிக்கும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும். சமுதாயத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். அதோட ரொம்ப நாளா கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ரொம்ப நாளா நான் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறேன், பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகலை,
செலவு தான் ஆயிருக்கு, உடல் ஆரோக்கியம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, இந்த மாதம் இறையெல்லாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. குடும்பத்துல ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. நம்ம நல்லா குடும்பத்துல நல்லது நடக்காமல் இருக்கு அப்படிங்கிற நல்லது நடக்கும். நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். பரவாயில்லாம இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய 6ஆம் இடத்துல சர்வீஸ் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. அதுக்கப்புறம் மாறிடுறாரு. ஆக இந்த மாதம் யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷன்ல பரவாயில்லாம இருக்கு. அது இல்லாம நான் கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வேற கம்பெனிக்கு ட்ரை பண்றவங்க, வேற கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க, அந்த கம்பெனிக்காக இருக்கிற கம்பெனியில பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு, அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு, அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. இது அத்தனையும் இருக்கு. ஏன்னா சனி பகவானுடைய மாற்றம் இந்த மாத கடைசியில இருக்கு. ஆகையனால வேலையில இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க, பெட்டர் ஜாப் இருக்கும். அல்லது ஆல்ரெடி நீங்க சர்வீஸ்ல இருந்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்க, பெரிய லெவல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு என்ன மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்காம இருந்துச்சோ அது கிடைக்கும். வேலையில நீங்க உங்களுடைய சுப்பீரியர் சப்போர்ட் இருக்கான்னா கண்டிப்பா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்கு. உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வேலையில சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கேன், பிரைவேட் செக்டர்ல இருக்கேன், நல்லதொரு ரெஃபியூட்டட் கன்சர்ன்ல இருக்கேன், எதுல இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ அதே சமயத்துல உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்படி இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்கு, அடி வயிற்றுல பிரச்சனை இருக்கு, ஆஸ்துமா ஈஸ்னோபுலிய ப்ராப்ளம் இருக்கு, குறிப்பா இந்த காலகட்டங்களில் நீரோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அது மட்டுமல்ல, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதம் உங்களுக்கு குறைவாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கிறது இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. நான் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றேன், எனக்கு எப்படி இருக்கு பிசினஸ் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழில் நல்லா இருக்கு, லாபத்தை கொடுக்கும், வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு பிசினஸ்ல இருக்கு. என்னுடைய பிசினஸ் நான் 2-3 பிரான்ச்சஸ் வச்சிருக்கேன், 2-3 தொழில் பண்றேன், 2 வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கும் உங்களுடைய தொழில்ல நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டுல உங்களுக்கான சமூகத்துல அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலைங்க, உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பேச்சுவார்த்தைகள் உண்டு. அதோட யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ ட்ரை பண்ணுங்க. உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்துல நிறைய உண்டு. இந்த மாதத்துல நான் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய தொழில் முனைவோரா வரணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கவர்மெண்ட்ல ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு தொடர்புகள், வெளியூர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெளிநாட்டுல முதலீடு, இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதத்துல நீங்க வெளிநாட்டுல எதுலையாவது முதலீடு பண்றதா இருந்தா தாராளமா பண்ணுங்க. ஃபர்தரா நான் ரிசர்ச் பண்றேன், பிஹெச்டி பண்றேங்கிறவங்க தாராளமா பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பா இந்த மாதத்துல நான் பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க அடைக்கி வாசிங்க. அது லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் பெருசா இல்லை. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்கு. அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்க உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல மிக கவனம். ஸோ இந்த மாதம் நீங்க ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. பைரவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். முழு முதற் கடவுள் விநாயகரை நல்லா கும்பிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.